அப்படி ஒரு அற்புதமான ரெண்டு உலகங்களிலும் தலை சிறந்து ஒருவனை மாற்றக்கூடிய ஒரு வசீஃபாவோடு தான் உங்களிடத்துல வந்திருக்கிறேன். எவனிடத்திலும் போய் கையேந்திரக்கூடாது. கொடுங்க ஜி அப்படின்னு சொல்லி கடனாகவோ அல்லது கஷ்டமாகவோ நான் போய் என்ன செஞ்சிடக்கூடாது, பிறட்ட போய் கையேந்திரக்கூடாது. செல்வத்தில் பரக்கத்தை அதிகமாக கொடு. 4 பேருக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். செத்து போகும்போது சிறந்த தர்மசீலனாக நான் செத்து போகணும். செத்து போகும்போது சிறந்த கருணையாளனாக நான் செத்து போகணும். செத்து போகும்போது இந்த உலகத்துல பல பேரை வாழ வச்சுட்டு நான் சாகணும். அந்த மாதிரி ஒரு செல்வத்தை எனக்கு நீ கொடு அப்படின்னு எங்கள் முகமது ரசூலுல்லாஹ் கேட்ட துவாவை நீங்களும் கேளுங்க. இது சாதாரணமான இது இல்லை, இது சாதாரணமான இது இல்லை. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு ரசூலுடைய துவாவை உங்களுக்கு எடுத்து சொன்ன ஒரு ஹதீஸ். மறந்துடாதீங்க, மறந்தும் இருந்துடாதீங்க. இந்த துவா மேல ஒரு பற்றையும் பாசத்தையும் ஏற்படுத்துங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் என்ற அந்த முதுமொழி கொப்ப வாழ்க்கையில் ஆகிரத்தின் தேவைகளையும் உலகத்தின் தேவைகளையும் ஒரு சேர ஒரு மூமினுக்கு அமைத்து கொடுத்து விட்டானேயானால் அல்ஹம்துலில்லாஹ், அவனை போன்ற சிறந்த பாக்கியவாதி யாருமே கிடையாது. உலகத்தில் அல்லாஹு தாலாவுடைய எண்ணமும் அவனுடைய அதிகப்படியான பயமும் அவன் காட்டிய நேர்வழியும் ஒரு மூமினை ஆட்கொண்டிருக்கிறது. சரியான ரூட்ல போறான், எந்த விதமான பிசகுதலும் இல்லை. மறுமையின் சந்தோஷத்தை பெற்றுத்தரக்கூடிய எல்லா நல்லறங்களும் அவனுடைய வாழ்க்கையில் மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. தொழுகையின் மீதும் இபாதத்தின் மீதும், அதே போல திக்ர் ஃபிக்ர் ஷுக்ர் மூன்றின் மீதும், அவனுடைய குழந்தைகளை நல்லபடியாக வளர்ப்பதின் மீதும் அவனை ஒரு சரியான ஒரு கோணத்தில் அவனுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. அதே போல கொஞ்சம் கூட மாறாமல் உலகத்தின் வாழ்க்கையிலும் மிகச்சிறந்த ஒரு நசீபை அவன் பெற்றிருக்கிறான். சொந்த வீடு, நிம்மதியான வாழ்க்கை, கண்ணுக்கினிய மனைவி, கல்விக்கினிய குழந்தைகள் அப்படின்னு சொல்லி பூத்து குலுங்கக்கூடிய நந்தவனமாக அவனுடைய வீடும் வாசலும் சொத்து சுகங்களும் இருக்கிறது. இந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்குவானாக. ஒன்று இல்லை ஒன்று இருக்குது அப்படின்றது இல்லாமல் ரெண்டையுமே அல்லாஹு தஆலா தருவானாக. படைத்தவனுடைய கருணையின் வெளிப்பாடு தான் இந்த ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தம் வகினா அதாபன்னார். இந்த உலகத்திலே எங்களுக்கு சிறந்ததை கொடு, மறுமையிலே எங்களுக்கு சிறந்ததை கொடு அப்படின்னு சொல்லி கேட்க சொல்றான் பாருங்க. அப்ப அந்த ரப்பே எதிர்பார்க்கிறான், 2 உலகத்திலும் நீ நல்ல வாழ வேண்டும், இன்பகரமாக வாழ வேண்டும் என்று. அப்ப அந்த ஆனந்தம் நம்மளை ஆட்கொள்ள வேண்டும் இல்லையா? அதற்கு என்ன செய்ய? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமையை அவங்க விரும்பினாங்க, ஏழ்மையை விரும்பினாங்க. அந்த அளவுக்கு தில் இல்லை நமக்கு. அவங்க விரும்பினாங்கன்னு சொன்னா மனம் அந்த அளவுக்கு வலிமையானது. ஏழ்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வலிமையும், அந்த ஏழ்மையை சுகமாக நினைக்கக்கூடிய அந்த வில் பவரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. நம்மை போன்ற பாவிகளுக்கு இல்லை. அதுதான் உண்மை. அதனால படைத்தவனிடத்துல 2 உலகத்தையும் சிறந்ததாக கேட்போமே. அல்லாஹ்விடத்துல நீங்க எப்ப துஆ செய்தாலும் 2 பேஸ் பண்ணி தான் நீங்க கேட்கணும். உலகம், மறுமை. என்ன ஒண்ணு, மறுமை கொஞ்சம் தூக்கலா இருக்கணும், உலகம் கொஞ்சம் கம்மியா இருக்கணும், அவ்வளவுதான். சரி, அப்படி ஒரு அற்புதமான 2 உலகங்களிலும் தலை சிறந்து ஒருவனை மாற்றக்கூடிய ஒரு வசீஃபாவோடு தான் உங்களிடத்துல வந்திருக்கிறேன். உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய துஆவின் பட்டியலில் இந்த துஆவையும் செய்திருக்கிறார்கள் என்பது பெரிய அற்புதமான ஒரு சந்தோஷத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்ன துஆ? ஆரம்பத்திலும் கடைசியிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஸலவாத்தை மொழிந்த நிலையில தினசரி லொஹர் தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹும்ம
இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. திரும்பவும் சொல்றேன், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா. யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் நேர்வழியை கேட்கிறேன். நேர்வழின்னு சொன்னா ரெண்டு இருக்கு. ஒன்று என்னன்னா, சொர்க்கம், இறைவனின் இன்பம், இறைவனின் திருப்தி, அந்த ரூட்ல காட்டக்கூடிய வழி. இன்னொன்று இருக்கு, ஒரு வியாபாரமோ அல்லது வேறு வகையான உலகாதாய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாத லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வழியையும் அவன் தான் காட்டணும். அப்போ ஒரு கல்ல ரெண்டு மாங்கா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, நேர்வழி, உலகை சார்ந்த நேர்வழி, மறுமையை சார்ந்த நேர்வழி எனக்கு நீ கொடு. வத்துகா, இறையச்சம் பொங்கணும் என் உள்ளம். ஏன்னா நான் இறையச்சத்திற்கு மாற்றமா வாழ்ந்துட்டேன், ஷைத்தான் என்ன உலகத்திலும் வீழ்த்திடுவான், மறுமையிலும் வீழ்த்திடுவான். அதனால பொங்குகின்ற இறையச்சத்தை எனக்கு நீத்தா. வல் அஃபாஃப, பேணுதல். மக்கள் பார்க்கும்போது இவன் நல்ல மனிதன், நல்ல கண்ணியம் விட்டு இருக்குது, இந்த மனிதனை நம்பி எந்த காரியத்தையும் ஒப்படைக்கலான்னு சொல்லி என்னை பற்றியுள்ள நிறைவான எண்ணத்தை நீ தாராபாரு, அந்த பேணுதலை எனக்கு நீ தா. வல் கினா, இதுதான் மெயின் பாயிண்ட். செல்வத்தை எனக்கு தா. தேவையற்ற தன்மையை எவனிடத்திலும் போய் கையேந்திரக்கூடாது. கொடுங்க ஜி அப்படின்னு சொல்லி கடனாகவோ அல்லது கஷ்டமாகவோ நான் போய் என்ன செஞ்சிடக்கூடாது, பிறட்ட போய் கையேந்திரக்கூடாது. செல்வத்தில் பரக்கத்தை அதிகமாக கொடு. 4 பேருக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். செத்து போகும்போது சிறந்த தர்மசீலனாக நான் செத்து போகணும். செத்து போகும்போது சிறந்த கருணையாளனாக நான் செத்து போகணும். செத்து போகும்போது இந்த உலகத்தில் பல பேரை வாழ வச்சுட்டு நான் சாகணும். அந்த மாதிரி ஒரு செல்வத்தை எனக்கு நீ கொடு அப்படின்னு எங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் கேட்ட துவாவை நீங்களும் கேளுங்க. இது சாதாரணமான இது இல்லை, இது சாதாரணமான இது இல்லை. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு ரசூலுடைய துவாவை உங்களுக்கு எடுத்து சொன்ன ஒரு ஹதீஸ். மறந்துடாதீங்க, மறந்தும் இருந்துடாதீங்க. இந்த துவா மேல ஒரு பற்றையும் பாசத்தையும் ஏற்படுத்துங்க. இந்த காணொளி உங்களை கவர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து உங்களுக்கு சொன்ன எமக்காக துவா செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.